வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். லோக்கல் சிங்கர்ஸோட கொலாபரேட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. You will hear 30-35 songs non-stop. ஒரு சாங் இன்னொரு சாங் ஒரு செகண்ட் கூட கேப் இருக்காது. நல்ல நல்ல மிகச்சிறந்த பாடகர் கிரீஷ். அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு இதுக்கு முன்னால 3 வெற்றிகரமான கலை நிகழ்ச்சிக்கு முக்கிய டூனா கிரீஷ் இருந்திருக்காரு இந்த நாட்டில். அதனால மலேசிய ரசிகர்களுக்கு என்ன வேணும், எது ரசிக்க சும்மா தெரியாத கொண்டிருக்கிறத விட இஸ் ஃபெமிலியர் வித் ஆடியன்ஸ். இந்த ஆடியன்ஸுக்கு என்ன தேவை, எத்தனை மணி ஹிட் அதிகமாகணும், எத்தனை மணி குறைக்கணும் அப்படின்ட்டு முழு அனுபவம் அவர்கள். 2வது ஒரு நல்ல கலைக்குழப்பத்தில் வந்து மிகச்சிறந்த முறையா பயின்று ஒரு கலைக்குழப்பத்தில் வந்து ஒரு நல்ல கலைஞர். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி என்ன பொறுத்தவரைக்கும் மலேசியாவில் பேசப்படுற ஒரு காரியத்தை நிச்சயமா இருக்கும். I don't think I will go wrong. அதாவது பணம் கொடுத்து நிகழ்ச்சி பார்க்க வரவங்க நிச்சயமா ஒரு மன திரும்பியோட தான் போவாங்க. ஏன்னா அவர் கோவில் பேருக்கே பார்த்துருக்கோம். அவர் ரொம்ப வெரி எனர்ஜெட்டிக். இவர் அவ்வளோ அந்த அளவுக்கு ரசிகர்களை கவரக்கூடிய ஒரு காரிய நிகழ்ச்சியா இருக்கும். ரொம்ப முக்கியம் தான். பட் ஒன்லி ரிமைண்டர் 2 விஷயம். ஒன்று மலேசிய ரசிகர்கள் லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் வாங்குவாங்க. அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏன்னா சில நிகழ்ச்சி என்ன பண்ணாங்க, லாஸ்ட் மினிட் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஒரு குரு இருக்கா பண்ணி வேற கடைசி கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக அதை ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு லாஸ்ட் மினிட் ஒரு டிக்கெட் வாங்குவாங்க. 2வது அன்பில் நடந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம். என்ன கடைசி ½1 hour டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் ஹாட் நம்பர் சாப்பிடணும். சில அன்பில் ஒரு நிகழ்ச்சி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 2-3 ஹாட் நம்பர் போட்டு அப்புறம் பாடல் இது பண்ணிட்டு ஸ்லோ மியூசிக் போட்டால் காரியம் சரியாகல. நான் பாடகர்கள் ஆனால் நல்ல ரசிகர்கள். அதனால அது மட்டும் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் நிச்சயமா மலேசிய கலை ரசிகர்களுக்கு இது வரலாற்றில் பேசக்கூடிய ஒரு கலை நிகழ்ச்சியாகவும், அதே நேரத்தில் இதை மிஸ் பண்றவங்க ஐயோ நல்ல கலை நிகழ்ச்சி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்குள்ள நிகழ்ச்சி ஆகிக்கும். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் டு கிரீஷ் அண்ட் ஹரி. தேங்க் யூ. ரத்தோஸ்ரீ he had another appointment. இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு நாள் ஃப்ளைட் ஏர்லியாக கிளம்பி சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ வெரி 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 தேங்க்ஃபுல் ரத்தோஸ்ரீ. அவர் சொன்னது உண்மை. அவர் ஒரு பயங்கரமான மிகச்சிறந்த ஒரு இசை பிரியர், ஒரு கலை ரசிகர். அவர் நம்மளுக்கு இங்கே இப்போ சப்போர்ட் பண்ணி அவரை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். மலேசியா இன்னும் தெரியல, போன ஜென்மத்தில் நான் இங்கே பிறந்தமாக இருந்தோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200-250 ஷோ நான் பண்ணியிருப்பேன் இந்த பாஸ்ட் 17 years ஆஃப் மை கெரியர். நான் என்னைக்கெல்லாம் வாழ்க்கையில் வாழ்க்கையை ஓடுவோம் அன்றைக்கெல்லாம் எனக்கு மலேசியா தூக்கிட்டு. ஸோ நான் கண்ணை மூடி ஒரு இடத்த நம்பலாம் அப்படின்னா அது நிச்சயமாக நான் முகஸ்தாய் இருக்கான்னு சொல்லலை, இது சத்தியம். Malaysia is always there for me. So I thank each and everybody. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிட்டேன். அண்ட் ரத்தோஸ்ரீ once again thank you so much. எனக்கு ஒரே ஒரு ஆசை, more than bringing singers from India, அவங்களையும் கூட்டிகிட்டு வருவேன். எனக்கு லோக்கல் சிங்கர்ஸோட கொலாபரேட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ ஒரு 2 சிங்கர் ஐ வாண்ட் டு டேக் ஃப்ரம் மலேசியா அண்ட் ஒரு 3 சிங்கர் ஃப்ரம் இந்தியா. இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரிஷ் ஷோ, இட்ஸ் கோயிங் டு பி மலேசியா மக்களுடைய அவங்க கேட்டு ரசித்து வாழ்ந்துட்டு இருக்கிற சாங்ஸ் எல்லாமே தான். பிகாஸ் நான் என் பாட்டு மட்டும் பாடப்படுது. ஐ டோன்ட் ஹாவ் அ ஈகோ தட் நான் இப்போ நேற்று ஒரு பையனோட பாட்டு கூட நான் எடுத்து பாடுவேன். அந்த பாட்டு எனக்கு பிடிச்சதுன்னா அது என்னோட சுதந்திரம் நான் பாடுவேன். ஸோ இட் வில் பி மோர் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த 3 காம்பினேஷன் பேக் டு பேக் ஹிட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ யூ வில் ஹியர் 30-35 சாங்ஸ் நான்-ஸ்டாப். ஒரு சாங் இன்னொரு சாங் ஒரு செகண்ட் கூட கேப் இருக்காது.
நிறைய தடவை. ஏன்னா டத்தோஸ்ரீயோட லிஸ்ட்டில் எடுத்து விட்டாருன்னா எனக்கு சில டைம் என்னது இது இவ்வளோ டீட்டெயில்ஸாக, பிகாஸ் அந்த ஒரு சாங்க்கு நம்ம வந்து ஒரு 2-3 தடவை தான் கேட்டிருப்போம் அந்த மாதிரி பாடல்களை. பட் டத்தோஸ்ரீ பார்த்தீங்கன்னா லிரிக்கை ஃபுல்லாக பாடுவாங்க கூட உட்காந்துருக்கும் போது. அந்த லிரிக் ஃபுல்லாக பாடுவாங்க. இது என்ன படம் டத்தோஸ்ரீ நானே கேட்பேன். நான் இது தெரியாது கிரேஷ் அது அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிப்பார். அது இதுதான் எழுதினாங்க, இந்த வருஷத்தில் வந்தது ஒரு என்சைக்ளோபீடியா. நான் அதனால தான் தட்ஸ் வை I wanted him as a good well-wisher on my side. ஸோ ஏற்று வந்ததுக்கு அவருக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிடுறேன். பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை, பொன்வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணேறி காஞ்சனை. சூளை காற்றே கட்பாத்தா காதல் காற்றே, பூ பூத்தா தீவருமே, பெண் பார்த்தா தீவருமே, என்னாச்சு தோணலியே, ஏதாச்சு தெரியலையே, நட்பாச்சு லவ் இல்லையே, லவாச்சு நட்பில்லையே. கருகர் விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே, ததுமிட சிறு அமுதம் என்னை குடிக்குதே, இரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை எழுப்புதே, எழுதின நிலைக்கையில் ஒரு மின்னல் வந்து சாய்க்க நீ. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடருங்கள். நன்றி.